தீர்க்கதரிசி கலீல் ஜிப்ரான். டாபிக் உண்ணுவதும் குடிப்பதும். இது ரொம்ப டீப்பான டாபிக் கைஸ். சும்மா இது ஏதோ சாப்பிட்றத பத்தியும் குடிக்கிறத பத்தியும் பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இதுல அவர் யுகம் யுகமா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, விச் ஒன் வி ஷுட் omit, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் ஆனது கூட இருக்குல்ல. அதுக்கான பதில் எல்லாம் இதுல சும்மா அப்படியே போற போக்குல அப்படியே லைட்டா அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, படிக்கிறேன் கேளுங்க. ஒரு விடுதிக்கு சொந்தக்கார முதியவர் உண்ணுவதையும் குடிப்பதையும் பற்றி பேசுங்கள் என்றார். அவர் பதிலளித்தார். அவர் இந்த சென்ஸ் அல்முஸ்தபா வழியா கலீல் இதுக்கு பதில் சொல்றாரு. பூமியின் வாசனையை நுகர்ந்தபடி காற்றை உள்வாங்கி ஒளியை உண்டு செடியை போல் வாழ முடியுமா? நம்மள பார்த்து இந்த கொஸ்டின் ஏன் கேட்கிறாருன்னா, ஒரு என்லைட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, இல்ல அந்த என்லைட்மெண்ட் பாத்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிற சோல் கடைசியா எப்படி சொல்றது, அவங்க அவங்க உடம்புக்குன்னு எடுத்துக்கிற தேவை அவங்களோட மூச்சு மட்டும்தான். வேற எதுவுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. தாவர உணவுகளை கூட தவிர்த்துருவாங்க. ஆமா, தண்ணியும் அப்புறம் தவிர்த்துருவாங்க. வெறும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவாசம் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு லெவல அடைவாங்க. அதுதான் சொல்றாரு. அப்படி நம்மளால வாழ முடியுமா? சோ அப்படி வாழ முடியாதுல்ல. அதனால உண்பதற்காக கொன்று பிறந்த கன்றை அதன் தாய் மடியிலிருந்து பறித்து அதன் பாலை அருந்தி, யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பாட்டுக்காக நம்ம ஒரு உயிரை கொள்றோம். அப்புறம் ஒரு உயிரோட ஒரு மிருகத்தோட பால் நம்மளுக்கு வேணுங்கிறதுனால அது குட்டி அதுகிட்ட இருந்து பிரிச்சு அந்த பாலை நம்ம கன்சியூம் பண்றோம். இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இதெல்லாம் தப்பு அப்படி இல்ல. இது ஜிப்ரானோட ஸ்டைலே இதுதான். இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டாரு மனுஷன். எப்படி தெரியுமா சொல்லுவாரு? இதெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னா அதை ஒரு பிரார்த்தனை போல் செய்ய பழகுங்கள். Do it as an act of worship அப்படிங்கிறாரு. ஒரு பிரார்த்தனை மாதிரி. நீங்க யோசிங்களேன், காலையில நல்லபடியா நல்ல மனசோட அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேயர்ஸோட கையில கத்தி எடுத்துட்டு போய் நம்மளால ஒரு உயிரை கொண்டு அதை சாப்பிட முடியுமா? எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? இது ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணுங்க. அப்படிதான் கொல்ல போறீங்க, அப்படிதான் இன்னொன்னுத்துக்கு சொந்தமானதெல்லாம் நீங்க சாப்பிட போறீங்கன்னா do it as an act of worship அப்படிங்கிறாரு.